இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன். உண்மையை சொல்லப்போனால் நன்மை செய்து முடித்த தேவன். எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று ஏற்கனவே செய்து முடித்து எங்கள் மேல் அந்த வார்த்தைகளை கூறியிருக்கிறார். ஆமேன். ஆகவே இன்றைய நாளிலும் தேவ செய்திக்காக, தேவனுடைய உண்மைகளுக்காக, சத்தியங்களுக்காக கடந்து செல்லுவோம். வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஆனால் இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே அந்த வசனத்தை முழுமையாக தியானிப்பதில்லை, அல்லது அந்த வசனத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை, அல்லது அந்த வசனத்தை, இந்த வசனத்துக்குள்ளே எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை அறியாமல் அநேக வேளைகளிலே நாங்கள் இதை சாதாரணமாய் எடுத்துக்கொள்ளுகிறோம். பலவீனத்திலே இந்த வார்த்தைகளை பேசுகிறோம். ஆகவே இது சரீர பலவீனத்துக்காக கொடுக்கப்படவில்லை. இது எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். நமக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கு இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற, என்னை ஞானியாக்குகிற, என்னை பரிசுத்தமாக்கின, என்னை நீதிமான் ஆக்கின, என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கின கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று தமிழில் இருக்கிறது. சக்தி உண்டு, வல்லமை உண்டு, ஞானம் உண்டு என்பதுதான் சரியான அர்த்தமாகவே என்னெல்லாம் எனக்கு தேவையோ அவை எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்னை பலப்படுத்துகிற, என்னுடைய தேவைகளை சந்திக்கிற, என்னை சுகமாக்குற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், எல்லா சுகத்தையும், எல்லா விடுதலையையும், எல்லா விதமான வெற்றியையும் அவருடைய வல்லமை எனக்கு கொடுத்திருக்கிறது. ஆமேன். இனிமேல் தான் கொடுக்கும் என்பது அல்ல, அது எனக்கு கொடுத்திருக்கிறது. ஆமேன். அவர் எனக்கு ஜீவனாக இருக்கிறார், அவர் எனக்கு வழியாக இருக்கிறார், அவர் எனக்கு ஞானமாக இருக்கிறார், அவர் எனக்கு மீட்பாக இருக்கிறார். என்னெல்லாம் எனக்கு தேவையோ அப்படியாகவே கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே மாறிவிட்டார் என்பதுதான் இந்த சத்தியம். ஆமேன். ஆகவே இந்த ஒரு வசனத்தை நாங்கள் பல விதத்திலே, பல கோணங்களிலே நாங்கள் தியானித்தாலே போதும். என்னத்தை தியானிக்கிறோமோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. என்னத்தை நினைக்கிறோம், அனுதினமும் என்னத்தை தியானிக்கிறோம், அப்படியே எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆகவே அனுதினமும் உங்களுடைய தியானம் என்ன, உங்களுடைய சிந்தை என்ன என்பதை சோதித்து பாருங்கள். எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு பற்றாக்குறை, எனக்கு நோய், எனக்கு பலவீனம், எனக்கு சுகயீனம், எனக்கு கஷ்டம், எனக்கு கவலை, இதைத்தான் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று தவறாய் புரிந்து கொள்வோமானால் அவைகள் தான் நம்மை மேற்கொள்ளும். ஏனெனில் அவைகளைத்தான் நாங்கள் தியானிக்கிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறபடியினால், அவைகள் எல்லாம் என்னை மேற்கொண்டிருக்கிறபடியினால் அவைகளை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அதிலே நான் இன்னும் அதிகமாய் பலுகி பெருகுவேன் என்பதுதான் சத்தியம். ஆமேன். ஆகவே இதை நீங்கள் தியானிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் சகலதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். சுகம் கொடுத்தாயிற்று, விடுதலை கொடுக்கப்பட்டாயிற்று, எனக்கு தேவையான முதல், நான் தொழில் செய்ய வேண்டுமானால் தேவையான முதல் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, அதை செய்யத்தக்க ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டிய எல்லா விதமான நீதியும் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆகவே இனிமேல் கொடுப்பதற்கு தேவனிடத்தில் எதுவும் இல்லை. அவர் கிறிஸ்துவையே நமக்கு கொடுப்பாரானால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காதிருப்பது
எப்படி என்று வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. ஆகவே இந்த வருஷத்திலே நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டியது என்னென்றால், தேவன் எனக்கு தேவையான யாவற்றையும் எனக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். ஆகவே இதை தியானிக்க 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 இது என்னை மேற்கொள்ளும். ஆமேன். இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று என்று சொல்லி நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துதல், இவைகள் எல்லாம் என்னை மேற்கொண்டாயிற்று, நான் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறேன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன், மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், சுகத்தோடு வாழுகிறேன், எனக்கு பலவீனம் இல்லை, தேவனுடைய பலன் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, தேவனுடைய ஜீவன் என்னை ஆளுகை செய்கிறது. ஆமேன். ஆகவே எனக்குள்ளே பலவீனம் இல்லை, எந்த வைரஸும் என்னை தொட முடியாது. ஏனென்றால் நான் அவருக்குள்ளே வாழ்கிறேன், அவருக்குள்ளே உலாவுகிறேன், அவருக்குள்ளே ஜீவிக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் எதுவும் என்னை தொட முடியாது. எதுக்கும் வல்லமை இல்லை, என்னை தொடுகிற வல்லமை எதுக்கும் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன். சத்துனுடைய கிரியைகள் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எந்த சுகையினமும் நம்மை சேதப்படுத்த முடியாது, எந்த பலவீனமும் நம்மை சேதப்படுத்த முடியாது, எந்த ஒரு இயற்கை அழிவுகள் நம்மை சேதப்படுத்த முடியாது, அவைகளுக்கு வல்லமை இல்லை. ஆமேன். ஆகவே இவைகளை தியானிக்க தியானிக்க தியானிக்கத்தான் அவைகள் நமக்குள்ளே இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும். ஆகவே எண்ணத்தை அனுதினமும் தியானிக்கிறோம் என்பதை நாங்கள் முதலாவது சிந்தித்து அதிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆமேன். கவனிங்கள், 2வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 138 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எப்பொழுது? கிறிஸ்து இயேசு மூலமாய். ஆகவே தேவனாகியவர் எனக்கு தேவையான யாவற்றையும் குமாரன் மூலமாய், கிறிஸ்து இயேசு மூலமாய் செய்து முடிப்பார். ஆகவே உமது கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அவருடைய கிருபை என்றும் உள்ளபடியினால் அவர் குமாரனை அனுப்பி 2024 25 வருடங்களுக்கு முன்பதாகவே நமக்கு தேவையான யாவற்றையும் செய்து முடித்து சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று அறிக்கை பண்ணியிருக்கிறார். இனி அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே இவைகள் செய்து முடித்தாயிற்று, எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்று சொல்லி விசுவாசித்து செயல்படுவோமானால், விசுவாசித்து கொண்டாடுவோமானால், இவைகள் எல்லாம் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சூழ்நிலையை மேற்கொண்டு விட்டது, ஆகவே நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நன்றி செலுத்துவோமானால் நிச்சயமாய் இவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமேன். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31வது வசனம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இது. அவரே தேவனால் என்றால் கிறிஸ்துவே, அவரே என்றால் கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமேன். ஆகிவிட்டார், ஆவார் அல்ல, ஆனார். எனக்கு தேவையான ஞானம் ஆனார், எனக்கு தேவையான நீதி என்னுடைய சுயநீதி அல்ல, கிறிஸ்து மூலமாய் எனக்கு வந்த நீதி, கிறிஸ்து செய்த நன்மையினால், கிறிஸ்து எனக்காக பழுதற்ற பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால், கிறிஸ்து என்னுடைய பாவங்களை, என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய நோய்களை, என்னுடைய தரித்திரங்களை சுமந்தபடியினால் நான் இப்பொழுது பரிபூரணமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன். மாத்திரமல்ல, நீதியும் பரிசுத்தமும் என்னுடைய பரிசுத்தம் அல்ல, கிறிஸ்து இயேசு தன்னுடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறபடினால் தேவனுக்கு முன்பாக நான் எப்பொழுதும் பரிசுத்தனாயிருக்கிறேன். மாத்திரமல்ல, பாருங்கள், மீட்புமானார். ஆகவே அவர் என்னை மீட்டு விட்டார், வறுமையிலிருந்து என்னை மீட்டு விட்டார், சுகையினத்திலிருந்து என்னை மீட்டு விட்டார், மேன்மையான வாழ்க்கையை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார், குறைவிலிருந்து என்னை மீட்டிருக்கிறார், பிரச்சனை வேதனை துன்பத்தில் இருந்து என்னை மீட்டிருக்கிறார், குறைவில் இருந்து என்னை மீட்டிருக்கிறார்,
சமாதானம் இல்லாத தன்மை, கவலைகள், வேதனைகள், பயங்கள், இவைகள் எல்லாம் இருளின் ராஜ்யத்தின் கிரியைகள். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்னை மீட்டிருக்கிறார். ஆமென். ஆகவே நம்மால் மகிழ்ந்து களி கூற முடியும். இவைகள் எல்லாம் செய்து முடித்தபடியினால் என்னை வந்து மேற்கொள்ளுவதாக என்று நீங்கள் கட்டளையிடுவீர்களானால், அதை விசுவாசிப்பீர்களானால், அதையே பேசுவீர்களானால், செய்து முடித்தாயிற்று, எதுவும் தொட முடியாது, எதுவும் தடை செய்ய முடியாது, எந்த டெவிலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் என்னுடைய பரிசுத்தமாக இருக்கிறபடினால், அவர் என்னுடைய நீதியாக இருக்கிறபடினால், அவர் என்னுடைய மீட்பாக இருக்கிறபடியினால், அவர் என்னுடைய ஞானமாக இருக்கிறபடியினால், அவர் என்னுடைய ஐஸ்வர்யமாக இருக்கிறபடியினால், அவர் என்னுடைய பலனாய் இருக்கிறபடியினால், இவைகள் எல்லாம் என்னை வந்து மேற்கொண்டிருக்கிறது என்று விசுவாசித்து அதற்கு நன்றி சொல்லுவதே நம்முடைய கடமை, நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஆமென். ஆகவே எண்ணத்தை அனுதினமும் தியானிக்கிறோம். இப்படியான தியானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நடக்கையில் கிடைக்கையில் இன்னும் நான் பரிசுத்தமாக இல்லை, இன்னும் நான் மீட்படையலை என்று நாங்கள் அவவிசுவாசப்படுவோமானால் நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து தேவன் பெற்று கொடுத்தவைகளை பெற முடியாது. விசுவாசித்தால், கவனியுங்கள், வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. அப்போ தேவனங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் விசுவாசத்தின் மூலமாய்த்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ரொம்ப பிரியப்படுவார், ரொம்ப சந்தோஷப்படுவார். தேவனை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுகிறீர்களா? விசுவாசியுங்கள். எல்லாம் செய்து முடித்தாயிற்றென்றதை விசுவாசியுங்கள். சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுங்கள். தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினால் திண்டாடுகிற வாழ்க்கை அல்ல, கொண்டாடுகிற வாழ்க்கையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசித்து இப்பொழுது கொண்டாட ஆரம்பியுங்கள். அப்பொழுது தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்போம். நாங்கள் விசுவாசித்து விசுவாச அறிக்கை பண்ணினால், விசுவாச அறிக்கை பண்ணினால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய கிரிகையை, தேவனுடைய சுகத்தை, விடுதலையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் காண்போம். அல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். எடுப்போம், வாசிப்போம். எசாயா 40வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்ட கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. நிறைய வேளைகளில் அப்படித்தான் நினைக்கிறோம். தேவன் கோபமாக இருக்கிறார், தேவன் எரிச்சல் உள்ள தேவன், தேவன் சந்தோஷமாக இல்லை. ஆனால் அப்படித்தான் அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். கவனிங்கள், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்ட கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. எங்களுடைய கிரியை பார்த்து, இந்த உலகத்தை பார்த்து அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல, இளைப்படைவதும் இல்லை. இன்றைக்கு தவறான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தவறாக தேவனை குறித்து புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கவனிங்கள், அவர் இளைப்படைவதில்லை, சோர்ந்து போவதில்லை. இதை நீ அறியாயோ? பார்த்தீர்களா? இதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம், தெரியாமல் இருக்கிறோம், தவறாய் புரிந்தவர்களாய் இருக்கிறோம். இதை நீ கேட்கவில்லையோ? இப்படிப்பட்ட சரியான பிரசங்கங்களை நீ கேட்கவில்லையோ? அல்லது சரியான பிரசங்கங்களை அல்லது சரியான வார்த்தைகளை வேதத்திலே வாசிக்கவில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. கவனியுங்கள், சோர்ந்து போகிறவர்களை அப்படியே விடுகிறவர் அல்ல, இன்னும் சோர பண்ணுகிறவர் அல்ல, பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன். ஆமென். அப்போ அதை விசுவாசி. பூரண பலன் நமக்குள்ளே கிரியை செய்யுது என்பதை விசுவாசிக்கும் பொழுதுதான் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியும். ஆமென். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை
பெருக பண்ணுகிறார். பாருங்கள், சத்தம் எல்லாமே நம்ம இல்லை இல்லை இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அவர் என்னண்டா இருக்கு இருக்கு இருக்கு, அதிகமாக கொடுத்துருக்கிறேன்னு தான் சொல்கிறார். பலவீனன், நான் பலவீனமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவுள். பலவான், அவருடைய பலன் என்னை மேற்கொண்டிருக்கிறது, அவருடைய ஐஸ்வர்யம் என்னை மேற்கொண்டிருக்கிறது. நான் இனி பாவம் செய்ய முடியாது, ஏனென்றால் அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் என்னை மேற்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்போம். கவனியுங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு பாவியானவன் ஒரு பரிசுத்த பலியை கொண்டு வருகிறான். அவன் பாவிதான், ஆனால் பலி பரிசுத்தமாக இருக்கிறபடினால் அந்த பலியை செலுத்துவதன் மூலம் அந்த பலியினுடைய பரிசுத்தம் அவனை மேற்கொள்ளுகிறது. அதற்கு பிறகு அவன் நீதிமானாக பரிசுத்தவானாக பலியை கொடுத்த பிறகு கடந்து செல்லுகிறான். அப்போ கவனியுங்கள், அவனுடைய சுயக்கிரியை என்ன செய்யவில்லை, அவனை பரிசுத்தமாய் மாற்றவில்லை. மாறாக பலி பரிசுத்தமாக இருந்தபடியினால் அந்த பலியினுடைய பரிசுத்தம் அவனை மேற்கொள்ளுகிறது. அவனுடைய பாவம் அந்த பலியை மேற்கொள்ளுகிறது. அந்த பாவத்திற்காகத்தான் அது பலியாக மாறுகிறது. ஆனால் அந்த பலியினுடைய பரிசுத்தம் என்ன செய்கிறது, அவனை மேற்கொண்டு நீதிமானாக பரிசுத்தனாக அன்று முதல் கொண்டு அறிக்கை பண்ணுகிறது, மாற்றுகிறது. அதே போலத்தான் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவர் நமக்காக பலியானதன் நிமித்தம் என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய சுயநங்கள், என்னுடைய சாபங்கள் அவர் மேல் போனது. அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம், அவருடைய மீட்பு என்னை மேற்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படியாய் விசுவாசித்து தேவனை அனுதினமும் கொண்டாட வேண்டும். எனக்கு எந்த குறைவும் இல்லை, நிறைவினால் நிறைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பம் எல்லா விதத்திலும் நிறைக்கப்பட்டிருக்கிறது. நான் கடன் வாங்குகிறவன் அல்ல, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எதிலே கை வைக்கிறேனோ அவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. சுகையினர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கைகளை வைக்கிறேனோ அங்கே தேவ வல்லமை வெளிப்பட்டு செல்லும், தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டு செல்லும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதைத்தான் எசாயா 60ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் தன்னுடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எழுந்து பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, என்மேல் இருக்கிறது, உங்கள் மேல் இருக்கிறது. இப்படியாக தேவ வசனத்தை தியானிக்க வேண்டும். ஆமென். அப்ப இங்கே பாருங்கள், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். அவர்கள் சொந்த அறிவிலே, சொந்த ஞானத்திலே அல்லது சொந்த பலனிலே ஓடுகிறபடியினால் இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். ஏன் இளைஞரை குறித்து, வாலிபனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள்தான் தாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம், இளமையாக இருக்கிறபடினால் எங்களுக்குள்ளே பலன் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி ஆவார்களாம்? சோர்வடைவார்கள், இளைப்படைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. காத்திருக்கிறவர்கள் அந்த காலத்திலே காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்த பிறகோ எல்லாம் நமக்கு செய்து முடிந்தாயிற்று. இனிமேலும் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் ஏற்கனவே வந்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்ததென்று சொல்லியிருக்கிறாரே. ஆகவே இனிமேல் காத்திருப்பதல்ல, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். இது விசுவாசிக்கிற நாட்கள், விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான்.
அவன் விசுவாசித்தபடியே அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு அவனுக்கு தேவையான சகலத்தையும் அது பெற்றுக் கொடுத்தது. அல்லேலூயா. அப்போ கவனிங்கள், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆபிரகாம் கனகாலம் எடுத்ததே அவனுடைய முதலாவது பிள்ளையாக ஈசாக்கை பெற்றுக்கொள்ளும்படி என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். அதற்கு காரணம் தேவன் அல்ல, ஆபிரகாம். அங்கெங்கே எத்தனை முறை விசுவாசப்படுகிறான், எத்தனை முறை அவனுடைய விசுவாசத்தை பெருக்கும்படி தேவன் செயல்படுகிறார், எத்தனை முறை அவனை அழைத்து வந்து வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், மணல்களை எண்ணக்கூடுமானால் கடற்கரை மணல்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், இவ்வளவாய் 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 பலுகி பெருகும் என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி அவர் பல முறை செயல்படுகிறார். அப்போ எங்கே ஆபிரகாமுடைய பிரச்சனை எங்கே என்று சொன்னால், எனக்கு இப்போ நடக்கும் என்று விசுவாசிக்கவில்லை. இப்பொழுதே நான் அதை பெற்றுக்கொள்வேன், இப்பொழுதே அதை எனக்கு கிடைக்கும், இப்பொழுதே அது தோன்றும் என்று அவன் நினைக்கவில்லை. எப்பொழுதோ கிடைக்கும், என்றைக்காவது கிடைக்கும் என்று நினைத்தபடியினால் அது தாமதமானது. ஆகவே இப்பொழுதே தோன்றும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், ரட்சிப்பு இன்றைக்கு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இதுவே இரட்சணிய நாள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. விடுதலை இன்றைக்கு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சுகம் இப்பொழுதே பெற்றுக்கொள்வீர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை படிக்கிறோம், உனக்கு திராணி இருக்கும் பொழுது ஒருவனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று சொல்லாதே என்று சொன்ன தேவன் உங்களை என்னை பார்த்து அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவர் இப்பொழுதே நமக்கு யாவற்றையும், இப்பொழுதல்ல எப்பொழுதோ நமக்கு தேவையான யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடியினால் இப்பொழுது நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய உங்களுடைய கடமையாய் இருக்கிறது. ஆமென். கவனியுங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், நான் சொல்லுவேன் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை இப்பொழுதே விசுவாசிப்பீர்களானால், செய்து முடித்தபடினால் இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்வேன், இப்பொழுதே அது ஆயத்தமாக இருக்கிறது, இப்பொழுதே என்னை மேற்கொள்ளுகிறது என்று சொல்லி விசுவாசிப்போமானால் அதே நிலையிலே நாங்கள் இருக்க மாட்டோம். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புகிறவர்களாய் இருப்போம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஓடினாலும் இளைப்படையவே மாட்டோம், ஒரு பொழுதும் சோர்ந்து போகவும் மாட்டோம். ஏனென்றால் தேவன் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற காலம். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசிப்போம். தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வசனத்தை விசுவாசிப்போமானால், செய்து முடித்தார் என்று விசுவாசிப்போமானால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விசனம் ஓடி போகும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இப்பொழுதே நம்மை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எத்தனையோ அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன். மரித்தவர்களை ஜெபத்தின் மூலமாய் எழுப்ப தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். கேன்சர் வியாதியில் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் குணமாகி இருக்கிறார்கள். எவ்வளவோ சாட்சிகள் உண்டு. ஆகவே இப்பொழுதே விசுவாசிங்கள். ஆமென். எத்தனையோ விசா இல்லாதவர்களுக்கு விசாவை தேவன் என்ன செய்திருக்கிறார்? இந்த நான் செய்கிற ஜெபத்தின் மூலமாய் பெற்று கொடுத்திருக்கிறார். எத்தனையோ திருமணமாகாதவர்களுக்கு திருமணங்களை தேவன் அழகாக ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் இல்லாத பல வருஷங்களாய் பிள்ளைகள் இல்லாதவருடைய கற்பங்கள் திறக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு பிள்ளைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் செய்து முடித்தார். ஆகவே விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம் இந்த வேளை. அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நீர் யாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பிரகாரமாய் சொன்ன அந்த வார்த்தையின்படி இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான யாவும் அவர்களை மேற்கொள்ளுவதாக சுகம் கட்டளையிடுகிறேன்.
தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை மேற்கொள்ளுவதாக. குறைவுகள் இவருடைய குடும்பத்தை விட்டு ஓட்டி போவதாக. நீரே அவர்களுக்கு நிறைவாக இருக்கிறீர். உம்முடைய நிறைவு பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும், சமாதானத்தை மேற்கொள்ளட்டும், சந்தோஷம் மேற்கொள்ளட்டும். குறைவுகள் நீங்கி போவதாக. சமாதான குறைவுகள் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. ஊழியங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. குடும்ப தேவைகள் சந்திக்கப்படுவதாக, மேற்கொள்ளுவதாக. இயேசுவின் நாமத்தினால் நீரே எல்லா சாபங்களையும் சுமந்தபடினால் எல்லா சாப கட்டுக்களும் அவிழ்க்கப்படுவதாக, நிர்மூலமாக்கப்படுவதாக. இப்பொழுதே உம்முடைய மெய்யான விடுதலை மேற்கொள்ளட்டும், மேற்கொள்ளட்டும். சிந்தைகள் மாற்றப்படுவதாக. நீர் செய்து முடித்தீர் என்பதை இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் உணரட்டும், உணரட்டும். உம்மிலே கள்ளி கூறட்டும், உம்மிலே மகிழ்ந்து கள்ளி கூறுவார்களா. ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி உம்மை ருசித்து பார்ப்பார்களாக. உம்முடைய நன்மைகளை ருசித்து பார்ப்பார்களாக. தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். விடுதலை இப்பொழுதே உண்டாயிருக்கிறதற்காக நன்றி. அனைவருடைய வாழ்க்கையிலே செயினில் கட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆகவே எல்லா செயினும் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. பலவீனத்திலே கட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். சுகையினத்திலே கட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். கடனிலே கட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லா விதமான வைரஸிலும் இருந்து விடுதலை உண்டாயிருப்பதாக. எல்லா விதமான கட்டுக்களும் இப்பொழுது உடைகிறது, உடைகிறது, உடைகிறது. தேங்க்யூ ஃபாதர். உடைக்கப்படுகிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். இப்பொழுது அது நடக்கிறதற்காக நன்றி. விடுதலை இப்பொழுதே மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. மெய்யான பாதுகாப்பு இவர்களை மேற்கொள்ளட்டும், குடும்பங்களை மேற்கொள்ளட்டும். புகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களா, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களா. நீர் செய்து முடித்த யாவும் இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் இவர்களுடைய பரம்பரை யாவற்றையும் இது மேற்கொள்ளுவதாக. உம்முடைய நன்மையிலே, உம்முடைய ஆசீர்வாதத்திலே, உம்முடைய சுகத்திலே, உம்முடைய சமாதானத்திலே, சந்தோஷத்திலே இன்னும் அதிகமாய் இவர்கள் பலுகி பெருகுவார்களா என்று கட்டளையிடுகிறேன் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Thank you. Thank you. God bless you all. Amen.